ஹாய் நண்பா. கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாப் நோட்டிஃபிகேஷனு. அது எப்படின்னா தமிழ்நாடு சீஃப் மீடியா ஃபெல்லோஷிப் ப்ரோக்ராம் ஸ்கீம்னு ஒரு ஸ்கீமில் வந்து அந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. அதோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 2 years தான் வந்து அந்த ப்ரோக்ராமை வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ 2 years தான் வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ தான் நான் இதை பற்றி கிளியராக சொல்கிறேன். இப்போ தான் என் சேனலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா. அப்போ தான் நான் போகிற டெய்லி ஜாப் நோட்டிஃபிகேஷன், எஜுகேஷன் சம்மந்தமான நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் லைஃப் க்ரோத்துக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை பற்றி பார்ப்போம். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஜாப் ஜாப் சர்ச் பண்ணுறவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்ன ஒர்க்குனால் என்ன சொல்லணும்னா மானிட்டர் அண்ட் எவால்வேட், ஐடென்டிஃபை இஷ்யூ, டேட்டா ட்ரைவன் டெசிஷன் எல்லாம் வந்து எடுக்கிற மாரி. இதோட பார்ட்னர் யாருன்னா பாரதிதாசன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் தான் இதோட பார்ட்னர் வந்து சொல்லியிருக்காங்க. 25 வந்து வேக்கண்ட் வந்து சொல்லியிருக்காங்க வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு. என்ன டிபார்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்மெண்டேஷன் ஆஃப் வாட்டர் ரிசோர்ஸு, அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் கிரியேஷன் ஆஃப் மார்க்கெட்டிங் லிங்கேஜஸ், rural and urban housing, improving educational standards, improving health indicators, social inclusion, infrastructure and industrial development, skill development and entrepreneurship development, institutional credit, youth welfare. இவங்க இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து எடுக்கிறாங்க. இது வந்து இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா பியூர்லி ஃபார் மெரிட்டில் வந்து மெரிட் பேஸ் பண்ணி தான் வந்து எடுப்பாங்க. டியூரேஷன் அண்ட் ஸ்டைஃபன் வந்து பார்த்திங்கன்னா இதோட பீரியட் வந்து பார்த்திங்கன்னா 2 years. 2 years மட்டும் தான் நீங்கள் வந்து இதில் ஒர்க் பண்ண முடியும். சேல்ரி எவ்வளோன்னா 65,000 வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து அடிஷ்னல் அலோவன்ஸ் வந்து ஒரு 10,000. டோட்டலாக வந்து 75,000 வந்து உங்களுக்கு வந்து சேல்ரி மந்த்லி இருக்கும். எலிஜிபிலிட்டி வந்து நான் பேச்சுலர் டிகிரி, எனி பேச்சுலர் டிகிரி ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸில் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கணும். என்னென்ன ப்ரொஃபஷ்னல் கோர்சஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்கு, மெடிசினு, லா, அக்ரிகல்ச்சர், வெட்டினரி சயின்ஸு, மாஸ்டர்ஸ் வந்து பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, பிஹெச்டியும் பண்ணியிருந்தாலும் அது வந்து ப்ளஸ் பாயிண்ட் தான். அது தனியாகவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கேண்டிடேட்ஸ் வித் பிஹெச்டி டிகிரி பிஹெச்டி டிகிரி வந்து ப்ரிஃபர் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அது வந்து ஆடட் அட்வான்டேஜ்னு வந்து சொல்லியிருக்காங்க. ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸு, ஒர்க்கிங் நாலேஜு, தமிழ் வந்து கம்பல்சரியாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்தது பார்த்திங்கன்னா பிட்வீன் வந்து 22லேருந்து 30 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து இருக்கணும். 6/8/2024 வந்து உங்களுக்கு வந்து 22 இயர்ஸ்க்கு வந்து மேலே ஆகிருக்கணும். அப்படின்னு தான் முடியாது நீங்கள் இதுக்கு வந்து எலிஜிபிள். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் கேஸ்ட் வைஸில் வந்து ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேட்டகரினா 35 இயர்ஸ் வரைக்கும் இருக்கலாம். இதே வந்து பிசி எம்பிசி அந்த கேட்டகரினா 33 இயர்ஸ் தான் எலிஜிபிள். அதுக்கு மேலே போனால் நாட் எலிஜிபிள்னு சொன்னாங்க. இந்த ஃபைனல் ஷார்ட் லிஸ்ட் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ண 35 நம்பர் வந்து இப்போ வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியாது, அவங்க நாட் எலிஜிபிள்னு வந்து சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேஜஸ் வந்து இருக்குது. ப்ரிலிமினரி அசஸ்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. அது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக இருக்கும். அது நீங்கள் கம்ப்யூட்டரில் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது காம்ப்ரஹென்சிவ் எக்ஸாமினேஷன் வந்து ரிட்டன் டைப்பில் நீங்கள் எழுதுகிற மாரி ரிட்டன் எக்ஸாமினேஷன். அதில் குவாலிஃபை ஆனால் மட்டும்தான் பர்சனல் இன்டர்வியூக்கு வந்து உங்களை வந்து சூஸ் பண்ணுவாங்க. பர்சனல் இன்டர்வியூலையும் வந்து ஜென்ரல் அவேர்னஸ் அதை பற்றி தான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. இதில் வந்து யார் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகுறாங்களோ அவங்க தான் பர்சனல் இன்டர்வியூக்கே அவங்க வந்து எடுத்துகிட்டு போவாங்க. அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ ப்ரிலிமினரி அசஸ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்னு வந்து சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து 150 பாயிண்ட்டு. சிலபஸ் என்னென்னு வந்து கொடுத்துட்டாங்க. இதுலேருந்து தான் கேட்போம் அப்படின்னு ஜென்ரல் அவேர்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து கரண்ட் அஃபேர்ஸு, நீங்கள் வந்து ஜென்ரல் நாலேஜ் வந்து உங்களுக்கு இருக்கணும். அது வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு வந்து சொல்லியிருக்காங்க. அதில் வந்து பேசிக் மேக்ஸ் ஸ்கில் பார்ப்பாங்க. மேக்ஸ் ஸ்கில்னால் அல்ஜிப்ரா, நம்பர்ஸு, ஜாமெண்ட்ரி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் அந்த லெவல்லாம் வந்து
10th கிரேடு லெவல் ஆஃப் 10th கிரேட்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து வேர்பல் காம்ப்ரிஹென்ஷன் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங் வந்து இருக்கும். என்னென்னு பார்த்தா ஸ்கில்லு, கம்யூனிகேஷன் ஸ்கில்லு, அனாலிட்டிக்கல் எபிலிட்டி இருக்கணும், டெசிஷன் மேக்கிங்கு அதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. நெகட்டிவ் மார்க் வந்து இருக்குது. ஒரு இன்கரெக்டான ஆன்சருக்கும் -0.33 வந்து மைனஸ் ஆகும். டெஸ்ட்டு சென்டர் வந்து எங்கே இருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு, பெங்களூரு, டெல்லி, மும்பை, ஹைதராபாத்து, கொல்கத்தா, எர்ணாகுளம், புதுச்சேரி, விசாகப்பட்டினம் இங்கெல்லாம் வந்து உங்களுக்கு டெஸ்ட் சென்டர் இது. உங்களுக்கு வந்து எது நியர்பையில் இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இது வந்து காம்ப்ரிஹென்சிவ் எக்ஸாமினேஷன் வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து எங்கே அதுக்கும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து எஸ்ஏ டைப்பில் இருக்கும், கேஸ் பேஸ்டாக இருக்கும், அனலிட்டிக்கல் சம்மந்தமாக இருக்கும். அதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது கிளியராக வந்து பார்த்துங்க. அப்புறம் வந்து டெஸ்ட்டு சென்டர் வந்து ஒரே ஒரு சென்டர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. சென்னையில் மட்டும்தான் நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதுகிற மாரி இருக்கும். நீங்கள் வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில் பாஸ் ஆனால் மட்டும்தான் உங்களை இதில் வந்து சூஸ் பண்ணுவாங்க, ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ தான் நீங்கள் வந்து இதில் அட்டன் பண்ண மாரி இருக்கும். இது வந்து நீங்கள் சென்னையில் மட்டும்தான் எழுத முடியும், அது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து இதில் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்க பர்சனல் இன்டர்வியூக்கு போவாங்க. பர்சனல் இன்டர்வியூ எப்படின்னா ஜென்ரல் நாலேஜ் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கணும், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இருக்கணும், எபிலிட்டி இன் சிஸ்டமேட்டிக் திங்கிங் இருக்கணும், ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு தான் அப்படின்னு சொல்லணும், டெஸ்ட் ஆஃப் ஒர்க்கிங் நாலேஜ் அது வந்து இருக்கணும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்படி வந்து இப்போ ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்கன்னா காம்ப்ரிஹென்ஷன் கம்பைன் ஸ்கோர் எதுனா காம்ப்ரிஹென்சிவ் எக்ஸாமினேஷன் பர்சனல் இன்டர்வியூ ஸ்கோரும் வந்து கம்பைன் பண்ணி அதில் வந்து யார் அதிக மார்க் இருக்கிறாங்க அவங்கள தான் வந்து மெரிட் பேஸில் வந்து ஃபில் பண்ணுவாங்க. அது வந்து சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் ஒன்லி. அது வந்து வெப்சைட்டில் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது பார்த்தா 26 ஆகஸ்ட் 2024 வந்து முடியுது. அப்போ தான் முடியுது ஆன்லைன் அப்ளிகேஷனு. இதுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கிடையாது. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து யாருக்கும் கிடையாது. இது வந்து டோட்டலாக ஃப்ரீ தான். இது அது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். இது வந்து ஃபீஸு கிடையாது. ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 6, 2024 டியூஸ்டே வந்து ஓப்பன் ஆகுது. ஆன்லைன் அப்ளிகேஷன் டெட்லைன் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 26, 2024 ஆகஸ்ட் வந்து மண்டே வந்து டெட்லைனு. அப்போ வந்து முடியுது. அதுக்குள்ளேயே அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிவிடுங்க. டவுன்லோட் ஆல் டிக்கெட் ப்ரிலிமினரி அசஸ்மெண்ட்டுக்கு அதுக்கெல்லாம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா September 5, 2024 வந்து ஆல் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. டேட் ஆஃப் ப்ரிலிமினரி அசஸ்மெண்ட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா September 15, 2024 சண்டே வந்து உங்களுக்கு வந்து ப்ரிலிமினரி அசஸ்மெண்ட் வந்து இருக்கும். காம்ப்ரிஹென்சிவ் எக்ஸாமினேஷன் எங்கன்னு பார்த்தா லாஸ்ட் வீக் ஆஃப் September 2024 வந்து இருக்கும் மாதிரி சொல்லியிருக்காங்க. பர்சனல் இன்டர்வியூ October 2024 லாஸ்ட் வீக்கில் வந்து இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபெலோஷிப் அவ்வளோதான் கைஸ். இதுதான் முக்கியமான பாயிண்ட்ஸு. இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. மற்றது வந்து அதோட வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அதெல்லாம் வந்து கிளியராக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது ஒரு தடவை எல்லாம் கிளியராக பார்த்துங்க. ஒரு தடவை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட லிங்க்கை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன். கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து டோட்டலாக வந்து ஃப்ரீ தான். யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, யாரெல்லாம் ஜாப் வந்து கவர்மெண்ட் ஜாப் ஆஸ்பிரண்ட்ஸ்லாம் இருப்பீங்க, அவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம் சென்டர் அதெல்லாம் வந்து பார்த்து அப்ளை பண்ணுங்கள், சூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு நியர்பையில். அடுத்தது வந்து அப்ளை பண்ணிட்டு எழுத முடியாமல் போய்ட்டு போகுது. முக்கியமாக சிலபஸ் வந்து பார்த்துங்க. அந்த சிலபஸ்க்கு ஏற்ற மாரி வந்து நீங்கள் வந்து ரெடி ஆனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து நீங்கள் கிராக் பண்ண முடியும் எக்ஸாமை. சேல்ரியும் வந்து ஒரு நல்ல ஒரு பேவாகவே இருக்குது. மந்த்லி 75,000 நீங்கள் பார்க்கலாம். ஸோ எல்லாம் அப்ளை பண்ணுங்கள் கைஸ். இப்போ முக்கியமாக சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
அப்போ தான் நான் டெய்லி போகிற ஜாப் நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பை கைஸ், இன்னொரு இன்ஃபர்மேஷனில் பார்ப்போம்.